இப்போ ஷீலு கிச்சன்லேருந்து கறி கிரேவி மாரி உருளைக்கிழங்கு பண்ணி காமிக்க போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு. அதுக்கு 5 உருளைக்கிழங்கு தோல் சீவி பெரிய பீஸாக எடுத்து அரை வேக்காடை வேக வச்சு எடுத்துருக்கேன். இப்போ தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அரை ஸ்பூனு சோம்பு, 2 பட்டை பீஸு, 2 கிராம்பு போடுறேன். பொரியட்டும். ஒரு பீஸு இஞ்சியும் 10 பல்லு பூண்டு நல்லா நச்சு போட்டிருக்கேன். வதங்கட்டும். 3 பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக நறுக்கியிருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிக்க. இப்போ ஒரு தக்காளி பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு உப்பு போட்டிருக்கேன் வதங்கட்டுறதுக்கு. மசாலா மல்லிப்பொடி 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். வீட்டில் அரைச்ச மிளகா பொடி 1 ஸ்பூனு, காஷ்மீர் சில்லி பொடி 1 ஸ்பூனு, கரம் மசாலா பொடி 1 ஸ்பூனு, ஜீரக பொடி 1 ஸ்பூனு, மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதெல்லாம் மொத்தமாக போட்டு வதக்கிடலாம். நல்லா மசாலாலாம் வதங்கிருச்சு. ஒரு டம்ளர் சுடு தண்ணி ஊற்றுறேன். நல்லா நல்லா கொதிச்சிருச்சு. நான் வேக வச்ச உருளைக்கிழங்க போட்டுட்டு 2 பச்சை மிளகா போடுறேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு போடுறேன். நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. தாளிப்புக்கு நெய் 1 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் நல்லா வறுத்து கொட்டியிருக்கேன். கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.